இப்போ நான் ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தேன்னா அது மொய் எழுதுகிற மாதிரி. நான் இன்றைக்கி உங்களுக்கு 500 செஞ்சேன்னா நாளைக்கு எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் ஒரு 600 செய்யணும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது இந்த சாப்பாட்டுக்கு 300 போதும். நான் கூட தெரியாதனமா 500 எழுதலாம்னு நினைச்சேன். இந்த சண்டாலம் சரியா சோறு போடல, இதுக்கு 300 போதும் 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 போடு, 250 கூட எழுதலாம். இப்படி இருக்கிற உலகத்துல நீங்க போய் அடுத்தவனுக்கு கொடுத்தால் மகிழ்ச்சி அப்படின்றீங்க. ரேவதி வந்து நல்ல கதையெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு வெளிநாட்டுக்கார ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கான். இப்போ 2 குழந்தைங்க வெளியே இருந்திருக்கு. கடைசியில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அந்த ஹோட்டல்காரர் என்ன சொன்னார், மனிதாபிமானத்துக்கு பில்லு போடுற மிஷின் எங்ககிட்ட. அவ்வளோ நேரமும் அந்த 2 குழந்தையும் கண்ணாடிக்கு வெளியே தான் இருந்திருக்கு. அப்போ இந்த மனிதாபிமானத்துக்கு பில்லு போடுற மிஷின் எங்கே போச்சு? எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து சோறு போட்டோடனே இவரும் சேர்ந்துட்டார் கூட்டத்தில் சேர்ந்து ஏதாவது செய்வானே தவிர தனிப்பட்ட முறையில் முன் வந்து எவன் செய்கிறான்னு கேட்டால்